இன்னைக்கு வந்து நம்ம டேட் இருக்கோம். இங்கே வந்து மார்க்கெட், அதாவது சண்டே மார்க்கெட்டுன்ற மாதிரி இங்கே வந்து போடுறாங்க. நம்ம இருக்க ரூம் பக்கத்துலேயே, நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் தான் என்பிஎம்ன்ற ரூமில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட் மாதிரி லோக்கல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இங்கே விளைவிக்கிற எல்லா பொருட்களுமே இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்ரி சண்டே வந்து இங்கே மார்க்கெட் இருக்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. இது எல்லாமே இங்கே விளையிறது. பீட்ரூட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்துங்க எப்படி இருக்கு பாருங்க. நடக்க முடியல அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து கம்மியான விலை. வந்து சண்டே மார்க்கெட் இங்கே, அதாவது கொடைக்கானலில் கிடைக்கிற எல்லா விஷயத்தை வச்சுமே இங்கே வியாபாரம் தான். பாருங்க, எவ்ரி சண்டே வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சண்டேவுமே இப்படி தான் இருக்கும் போல். கண்டினியூவாக ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. சண்டே மார்க்கெட்டில் இங்கே ஷர்ட்ஸு அண்ட் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. என்னென்னலாம் இருக்குன்றது, பழம், நாட்டுப்பழம், வெஜிடபிள்ஸ், சிறுதானியமே எல்லாமே இருக்குது. வாழைப்பழத்தை பாருங்கள். स्लीपर बजेगा तो स्लीपर வந்து நான் பேஸ்ட்ரி கார்னர் போகலாமா? கொடைக்கானல்லே ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்பாட்டு பேஸ்ட்ரி கார்னர் தான். ஆல்மோஸ்ட் அங்கே கூட்டம். ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போயிட்டு. பெல்ஜியம் கொடுங்க. பெல்ஜியம் 200 பண்ணிக்க. இந்த கேக்லயே ஆக்சுவலா வேற ஒன்று வரும். மொத்தம் 3 இருக்கும். கேக்ல 3 இருக்கும். அது அப்படி ஐஸ்கிரீம் 2. பேஸ்ட்ரி வாங்கிட்டீங்களா? பேஸ்ட்ரி போடுங்க கம்மியா இருக்கும். கப் கேக் 2 4 பேஸ்ட்ரி. அப்படியே அவங்க பேஸ்ட்ரி கார்னர் வந்து ஒரு பனானா ஐஸ்கிரீம், ஒரு வெனிலா. ஆக்சுவலாக இது பனானா அண்ட் இது வெனிலா. டேஸ்ட் பண்ணுங்க. கேக் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரிஜினல் பனானா ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணலாம். பனானாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் பில்லு. ஒரு சாண்ட்விச் அண்ட் ஐஸ்கிரீம் 2, குக்கீஸ் 1 அண்ட் கப் கேக் வந்து 2 அண்ட் பேஸ்ட்ரி வந்து 4. எல்லாம் வந்து பேஸ்ட்ரி கேக் வந்து கேக் டேஸ்ட் பண்ணுவாங்க.
யூஸ்வலாக இங்கே 2 ஐட்டம் தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஆக்சுவலாக 3 வரும் இங்கே. இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கு பட்டர் ஸ்காட்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் ஏதோ அந்த கேக். டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் எக்கோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக தெரிகிற மாதிரி தூக்கி கொடுக்குது. நல்லா ஃப்ளேவர். பேஸ்ட்ரி கார்னரோட முக்கியமான ஸ்நாக்கே இதுதான் பேஸ்ட்ரி. நடுவில் வந்து க்ரீம் பண்ணி லைக் டேஸ்ட் பண்ணிக்கலாமா? சின்ன ஒரு பண்ணு, அதுவும் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கும். அதுலேருந்து பன்னு வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரீம் வந்து இது கொஞ்சம் நல்லா இந்த பன்னில் வந்து ஸ்வீட்னஸ் இல்லை, க்ரீமில் தான் ஸ்வீட்னஸ் இருக்கு. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சாண்ட்விச் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக எக் சாண்ட்விச்சுன்னு நினைக்கிறேன். எக் தெரியல. எக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாமா? இது ஒரு நார்மல் சாண்ட்விச் தான். ஓகே, நார்மலாக தான் இருக்கிறதுல ஒரு குறைவான ஐட்டமாக இருக்குது. மொத்தம் 4 to 5 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. எப்படி இருக்கு ட்ரை பண்ணிடலாம். பார்ப்போம். வாசனை நானா நல்லா மொறுன்னு இருக்கு. சாஃப்ட்னஸ் வந்து மைக்கில் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே தான் கூட்டம் வந்து ஹெவியாக இருந்தது. வந்து ஸ்டார்டிங்கு குக்கி பாருங்க. பெல்ஜியம் ட்ரை பண்ணிடலாமா? இது வந்து ஒரு நார்மல் பிஸ்கட் அந்த அளவுக்கு இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் ஒன்று எக்கோட ஃப்ளேவர் மட்டும் ஒரு சில கேக்லேயும் ஒரு சில குக்கீஸ்லேயும் மட்டும் எக்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. பேஸ்ட்ரி கார்னரை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. வண்டி ஓட்டு தெரியாதுடா. தெரியும். நான் ஜிடிஏ ஒய் சிட்டியில் ஓட்டிருக்கேன்டா. சிக்கன் பிரியாணி இது தனியாக